தாகமாயிருக்கிறேன். இந்த வார்த்தை இயேசு சிலுவையிலே மொழிந்த 5வது வார்த்தை. கண்மலையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கினவர், நோவாவின் காலத்திலே 40 நாள் மழையை பொழிய செய்தவர், எலியாவின் வேண்டுதலை கேட்டு மழையை நிறுத்தியும் மழையை பொழிய செய்தவருக்கு தாகமா? இந்த கேள்வி நமக்கும் எழுகின்றது. ஆம், அநேகர் சொல்லுகிறார்கள், வாரடிப்பட்டு கெத்சேமனே தோட்டத்தில் இருந்து விசாரணைக்காக அங்கும் இங்கும் அழைத்து செல்லப்பட்டு சிலுவை பாதையிலே நடந்து வந்த இரட்சா பெருமானுக்கு நிச்சயமாக சரீரத்திலே தாகம் இருந்திருக்கும் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தாகம் அதுவல்ல. மனிதகுல மீட்புக்காக நான் வந்தேனே, மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னை ஆதரிக்கவில்லையே, எனக்கு எதிராக பெருங்கூட்டம் கொக்கரிக்கிறதே என்று சொல்லி தாகத்தோடு அவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். உண்மையான தாகம் இருந்துமேனா என்றால் சிலுவையிலே மக்கள் கொடுத்த அந்த காடியை அவர் வாங்கி அருந்திருப்பார். ஆனால் அதை மறுத்தார். தாகம் என்று கூறும்போது ஒன்று சரீர தாகம், மற்றொன்று ஆன்மீக தாகம் என்று சொல்லி நாம் மனதில் கொள்ள வேண்டும்.